கள்ளக்குறிச்சி அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரின் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பொன்னுசாமி வழங்க கேட்கலாம். பொன்னுசாமி, கள நிலவரங்களை பதிவு செய்யுங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நிவாரண நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வினைதீத்தாபுரம் கிராமத்தில் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். தினமும் பள்ளி செல்ல மாணவர்களுக்கு ஒரு பக்கம் பேருந்தில் இருந்து இறங்கி மறுபக்கம் செல்ல ரயில்வே பாலத்திற்கு மேலே நடந்து சென்று மறுபுறம் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பள்ளி பேருந்தில் ஏறி செல்லும் அவல நிலை நீடித்துள்ளது. இந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் மற்றும் ரயில்வே நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு இடையூறு இல்லாமல் செல்வதற்கு வழிவகை செய்யுமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது மட்டுமில்லாமல் முக்கிய நகரங்களை இணைக்கும் ராயர்பாளையம் ரயில்வே சுரங்கப்பாலம், வினைதீத்தாபுரம் ரயில்வே சுரங்கப்பாலம், இந்திலி ரயில்வே சுரங்கப்பாலம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ரயில்வே பாலங்களில் மழை பெய்தால் தண்ணீர் தேங்கி இதே நிலை நீடிப்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை பெய்து வெள்ளம் வரும் சமயங்களில் ரயில்வே சுரங்கப்பாலத்தை கடப்பதற்கு வழியின்றி 60க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று வர முடியாமல் கிராம மக்கள் கடுமையாக அவதிப்படுகின்றனர். இதனால் அந்த கிராமங்களுக்கு செல்லக்கூடிய நிலை இல்லாமல் பொதுமக்களும் மாணவர்களும் வியாபாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளனர். இப்பொழுது கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் வெள்ள பாதிப்புக்குள்ளானவர்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு நிவாரண நிதி வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. ராம்குமார். பொன்னுசாமி, தகவலுக்கு நன்றி.